மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 42வது. மார்க்கு சுவிசேஷம் 6:42. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். திருப்தியின் மாதம், திருப்தி அடைகிற மாதம், கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிற மாதம், தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிற மாதம். தலைப்பு என்னது? தேவன் நம்மை திருப்திப்படுத்துவார். நீதிமொழிகளின் புத்தகத்தை வாசிக்கும் போது 19:23 வாசித்தால், நீதிமொழிகள் 19:23 வாசித்தால் கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துவதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கோம். வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு இதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அப்போ திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துவதற்கு தேவ பயத்துக்கு ஏதுவான ஒரு ஜீவியம் தேவை. எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கர்த்தர் திருப்திப்படுத்துவாங்க? வேதத்தில் வாசிக்கும் போது மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 42, சங்கீதங்கள் புஸ்தகம் 132:15 நிறைய இருக்கு. வாசிங்க. சங்கீதம் 6:42, மார்க் 6:42, சங்கீதம் 132:5. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சங்கீதம் 132:15. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, நல்ல சாப்பாட்டுனால திருப்திப்படுத்து. எளிதான ஒரு விளக்கம் என்னன்னா, பணம் பொருள் நமக்கு தேவையான உண்ண உடுக்க தேவையான நன்மைகளை கர்த்தர் தந்து நம்மை திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், முதல் குறிப்பு எழுத்தின்படியான நன்மைகளை தந்து கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துவார். அதான் ஃபர்ஸ்ட் விளக்கம். அவர்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தார். எல்லாரும் திருப்தி அடைந்தார். இந்த மாதம் எல்லாரும் திருப்தி அடைகிற மாதம். எதுல? சாப்பாடு, பணம், பொருள், இப்படிப்பட்ட எழுத்தின்படியான நன்மைகளில் திருப்திப்படுகிறதான மாதம். 2 சங்கீதம் 17:14 வாசித்தா. சங்கீதம் 17:14 வாசித்தா. வாசிங்க. 14 புத்திர பாக்கியத்தினால் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும், அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால். புத்திர பாக்கியம். அப்போ புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைகிறது. பிள்ளைகளின் செல்வம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் பலன், கர்ப்ப அவரால் கிடைக்கும் பலன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்னா இது ஒரு ஆசை. இப்போ எல்லாருக்கும் இந்த வார்த்தை, இந்த குறிப்பு தேவைப்பட. புத்திர பாக்கியத்தினால கர்த்தர் என்ன செய்வார்? திருப்திப்படுத்துவார். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கொடுப்பார். கர்ப்பமாக இருக்கிறவங்க நல்ல முறையில் சுகமாய் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவிச்சார். இந்த புத்திர பாக்கியம் சபைக்குன்னு எடுத்துக்கிட்டா கர்த்தர் ஆத்மாக்களை தந்து ஆசீர்வதிப்பார்னு எடுத்துக்கலாம். அல்லேலூயா. நம்ம எழுத்தின்படி இது ஒரு குறிப்பு. இந்த குறிப்பு எல்லாருக்கும் உரியது. ஆனால் இந்த குறிப்பின்படி இந்த மாதத்துலேயும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்துங்களை கொடுப்பாங்க. கர்ப்பமாக சுகமாய் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் உதவி செய்வாங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு கர்த்தர் நிறைய ஆத்மாக்களை தந்து திருப்திப்படுத்துவாங்க. 3வது சங்கீதம் 36:8, சங்கீதம் 65:4 இந்த வசனங்களை வாசித்தால் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நம்மை திருப்தியாக்குகிறார். வாசிங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். வாசிங்க. அடுத்த வசனம் சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆமா. அப்போ தேவனுடைய ஆலயம் வீட்டின் நன்மையினால், தெய்வ சமூகம், பரிசுத்த ஆவியானோருக்கு நிறைய சொல்லிட்டு போகலாம். தேவனுடைய வீட்டில் எரேமியா 31:12 வாசித்தீங்கன்னா அழகா சொல்லியிருக்கான். அவள் சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் அந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. வாசிங்க.
அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்போ ரெண்டாவதாக நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நமக்கு மூன்றாவது கர்த்தர் நமக்கு தர்றது ஆலயத்தின் நன்மை. தெய்வ சமூகத்தில் இருக்கிற பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தின் நன்மை. நல்ல உபதேசங்கள், நல்ல சத்தியங்களை கேட்கற வைத்து கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் திருப்திப்படுத்துகிறாங்க. ஆலயத்தின் நன்மையினால திருப்தி. நல்லா ஜெபிக்க தெய்வ சமூகத்துக்கு வருவேன், எல்லா கூட்டங்களுக்கு வருவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை பின்பற்றுவதற்கு ஆலயத்தின் நன்மையினால என்ன செய்வாங்க? திருப்திப்படுத்துவாங்க. சரி, 4 வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 63:5 வாசித்தான். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமாம், ஆத்மாவிலே ஒரு திருப்தி. சிலருக்கு ஆத்மா வேதனையிலேயும் கஷ்டத்திலேயும் துன்பத்திலையும் இருக்கும். ஆத்மா அந்த இருதயத்தில் பெரிய வேதனைகள், துக்கம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஆத்மாவில் ஒரு திருப்தி, ஆத்மாவிலே நல்ல சுபாகள், நல்ல சந்தோஷம், நல்ல சமாதானம், நல்ல இளைப்பாறுதல், ஆத்மாவில் எந்த வேதனையும் இல்லாமல் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்தில் ஆத்மாவில் வேதனையோடையே இருப்பாங்க. என் ஜனத்தின் அடி காயும், அந்த வேதனைகள் போகாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன்? திருப்திப்படுத்தி. உன் ஆத்மாவை நான் என்ன செய்வேன்? திருப்திப்படுத்துவேன். இருதயத்தில் ஒரு நல்ல சமாதானம், சந்தோஷம், பாறுதல், நல்ல சுபாவங்கள் ஆத்மாவில், அதெல்லாம் திருப்திப்படுத்தக்கூடியது. எதை குறிச்சும் கவலை இல்லை, எதை குறிச்சும் பாரம் இல்லை, எதை குறிச்சும் துக்கம் இல்லை. ஆத்மாவில், அதாவது இறையாதே அமைதலாருன்னு சொன்ன போல அந்த ஆத்மாவில் ஒரு பெரிய இளைப்பாறுதல். அவர் அடக்கி அமர பண்ணினார் ஆத்மாவை. ஆமாம், சிலருடைய ஆத்மா புடைச்சிட்டு வரும். நம்முடைய ஆத்மாவிலே கர்த்தர் திருப்தி போகிறார். 5வது வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 81:16 வாசித்தான். சங்கீதம் 81:16 வாசிங்க. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமாம், கண்மலையின் தேன், கண்மதம். கண்மலையின் தேனுங்கிறது கண்மதம். சும்மா இவ்வளோ போல் நிறைய ரேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அது ஒரு தடவை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்மதம், தேனுங்கிறது கண்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாறை இடுக்குகளுக்குள்ளே இருந்து எடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம் அப்படிங்கிறது வந்து அந்த பால், அந்த அந்த என்ன சொல்லலாம், கண்மலையின் இடுக்குகளெல்லாம் அந்த இதோடி அந்த தேனோடி வரும்போது அந்த தேசம் உண்மையிலே அப்படி என்ன செய்திருக்கு? இருந்திருக்கு. இப்போ தேனினால் அப்படின்னா அது ஒரு இனிமை. தேன் வந்து ஒரு பெரிய இனிமையான அனுபவத்தை காட்டுது. சுகர்காரங்க கூட தேனை என்ன செய்யலாமா? சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய லைஃப்லேயும் கர்த்தர் ஒரு இனிமையான அனுபவம். உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார். உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார். நன்மையினால் திருப்தியாக்கப்படுகிறது. இந்த தேனினால் திருப்திப்படுத்துவேன் என்பது துதிக்கு எடுத்துக்கலாம். நல்ல துதித்த இன்பமும் ஏற்றதுமாயிருக்கு. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய். தேனினால் உன்னை என்ன செய்வேன்? திருப்திப்படுத்து. உச்சிதமான கோதுமை என்பது நல்ல உபதேசம், நல்ல சத்தியத்துக்கு எடுத்துக்கொண்டால், இந்த கண்மலையின் தேனினால் உன்னை திருப்திப்படுத்துவேன் என்பது துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அப்படி ஒரு துதி நாடை பைபிளில் சொல்லியிருக்கு. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதி நாடை என்ன செய்வேன்? தருவேன். அப்போ 5வது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசப்பா வந்து நமக்கு என்ன, எதை தருவாங்க? நம்முடைய ஜீவியத்தில் தேனினால் நம்மை திருப்திப்படுத்துகிற அனுபவத்தை தருவாங்க. 6வது சங்கீதம் 91:16 வாசித்தார். சங்கீதம் 1:16 வாசிங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்கள். யார் நீடித்த நாட்கள் வாழ முடியும்? சரீரத்தில் சுகம் உள்ளவர்கள் தான் நீடித்த நாட்கள் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ ஆண்டவராக இயேசுப்பா நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குவார்னு சொன்னால் சரீரத்துக்கு நல்ல சுகபல ஆரோக்கியம் தருவேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரீரத்துக்கு தேவையான நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை எல்லாம் இயேசுப்பா தருவாங்க. இந்த மாதத்தில் அவள் திருப்தி அடைந்தார். அவள் என்ன செய்தார்கள்?
நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன். எவ்வளோ நாட்களால்? ஆமாம். ஆயுசை குறித்து பயமே படாண்டா. ஆயுசை சின்ன செய்யாண்டா, போயிடும் எல்லாம் என்ன செய்யாண்டா, நினைக்க வேண்டாம். போக நீடித்த நாட்களால் அவளை என்ன செய்வேன்? திருப்தியா. அப்போ இது சரீரத்துக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியத்தை காட்டுகிறது. 7 சங்கீதங்களின் புஸ்தகம் 17-15 வாசி. சங்கீதங்களின் புஸ்தகம் 17-15 வாசிங்க. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். தெய்வ சாயலால் உண்டாகிற திருப்தி. நான் விழிக்கும் போது உமது சாயலால். இது ஒரு நித்தியத்தோடு கூடிய வசனம். 1 யோவான் 3-2 வசனத்தில் அழகா சொல்லியிருக்கும். இப்பொழுது நாம் இப்படி இருந்தாலும் இனி எப்படி இருப்போம் என்று தெரியாவிட்டால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் தரிசிப்பேன். வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, அவருக்கு ஒப்பா. அவருடைய நான் விழிக்கும் போது அவருடைய சாயலால் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். அந்த விழிக்கிறது என்று சொல்லுவோம் நம்முடைய ஜீவியத்தில் உயிர்த்தெழுதலை தான் காட்டுகிறது. உயிர்த்தெழுதலை தான் காட்டுகிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். இங்க கட்டை நெட்டை குட்டை கருப்பு வெள்ளை இப்படி பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. தலைமுடி பிரச்சனை இருக்குது, கால்வலி பெரிய பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது. நாம் விழிக்கும் போது அவருடைய சாயலால் தேவனை போல இருப்போம். மாத வாக்குத்தத்தம் என்னது? திருப்திப்படுத்துவேன். எப்படி என்னப்படுத்துவேன்? திருப்திப்படுத்துவேன். ஆண்டவராக இயேசுப்பா நல்ல சாப்பாடு, நல்ல எழுத்தின்படியான நன்மைகளை தந்து கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துவாங்க. புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கர்ப்பமாக இருக்கு சுகமாய் குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்வாங்க. ஆலயத்தின் சம்பூர்ணம், தெய்வ சமூகத்தின் ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துவார். ஆத்மாவிலே சந்தோஷம், திருப்திப்படுத்துவார். ஆத்மாவிலே ஒரு திருப்திப்படுத்தப்படக்கூடியதான அனுபவம். ஆத்மாவில் எந்த விதமான பயம், வேதனை, துக்கங்கள் இல்லாமல் சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதலோடு நல்ல சுபாவத்தோடு வாழ வைப்போம். தேனினால் அப்படிங்கிறது துதித்தலும் இன்பமும் ஏற்றதுமாயிருக்க இனிமையான அனுபவம். தேவனை துங்கிறது அவ்வளோ ஒரு இனிமை. சங்கீதம் 91:16 படி நீடித்த நாட்களினால் அவளை திருப்தியாகும். அப்போ வியாதியற்ற சுகமான வாழ்க்கையின் அனுபவத்தை காட்டு. சங்கீதத்தில் வாசிக்கும் போது 17-15 இப்படி சாயலால் நான் என்ன செய்வேன்? திருப்தியாகும். தெய்வ சாயலின் திருப்தி. அந்த வாக்கு தத்தத்துக்காக, வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம்.